அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது முத்திரை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கருட முத்திரை. கருடனாலே தெரிஞ்சிடுச்சு. அதாவது கழுகு மாதிரி இருக்கிற ஒரு முத்திரை நம்ம பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதோட பலன்களையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ எப்படி உட்காரணும்னு பார்த்தோன்னா, நம்மளோட இப்போ மெடிடேஷன் பண்ணுற மாதிரி, அதாவது தியானம் பண்ணும்போது பார்த்து எப்படி உட்காடுறோமோ அது மாதிரி நீங்கள் உட்காரலாம். இந்த கருட முத்திரை தியானம் பண்ணுறதுக்குமே ரொம்பவே நல்லது. இப்போ ஏதோ ஒரு விரிப்பில் உட்கார்ந்துட்டு உங்களுக்கு இந்த ஆசனாவில் உட்காந்துக்கோங்க. சுக்க ஆசனாவில் உட்காந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அர்த்த பத்மாசனாவில் உட்காரலாம். அப்படி இல்லைன்னா பத்மாசனாவில் உட்காரலாம். எப்படி வேணாலும் நம்ம உட்காரலாம். இப்படி உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு உங்களோட தலை, கழுத்து, முதுகு எல்லாமே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த முத்திரைக்கில் நிறைய இருக்கிற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருப்போம். இப்போ 2 கைகளுமே சேர்த்து பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுவோம்னா, 2 கைகள் இப்படி எடுத்துக்கோங்க. வலது கையை இடது கை மேலே இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த 2 கெட்ட விரல் இருக்குது பார்த்தீங்களா, அது இப்படி ரெண்டுத்தையுமே இப்படி லாக் பண்ணும். அதாவது இப்படி பண்ணும். இந்த இடது கையோட பெருவிரலை இப்படி வைக்கணும். வலது கையோட பெருவிரலை இப்படி வைக்கணும். இந்த விரல்கள் 4 விரல்களுமே இப்படி விரித்து வைக்க போகிறோம். இப்போ இதுலேருந்து உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த கழுகோட அந்த ரெக்கை இருக்குது பார்த்தீங்களா, அது விரிஞ்சிருக்கும்ல, அது மாதிரி இது இருக்கும். இப்போ இதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்மளோட மார்பு பகுதியில் இப்படி வைக்க போகிறோம். மார்பு பகுதியில் வச்சுட்டு நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கண்களை மூடிக்கலாம். இது 2 நம்ம நேராக வைக்கக்கூடாது. இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, பெருவிரல் இப்படி நேராக வைக்கக்கூடாது. நல்லா இப்படி லாக் பண்ணிவிட்டு இப்படி அழுந்தி இப்படி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மற்ற விரல்களுமே நீட்டின்னு ஒவ்வொரு விரலுக்குமே உங்களுக்கு கேப் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. மார்பு பகுதியில் வச்சுக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதில் ஒரு சில வினாடிகள் இருக்கலாம். தளர்த்திக்கலாம். கண்களை மெதுவாக திறந்திருக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போது நம்ம நிறைய முத்திரைகளை நம்ம பார்த்துருப்போம். அது நம்ம நிற்கும் போது, படுக்கும் போது, உட்காரும் போது இதெல்லாம் செய்கிறோங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். ஆனால் ஒரு சில முத்திரைகள் நம்ம தியானத்தில் பண்ணும் போதே அதை பண்ணலாம். இது முக்கியமான முத்திரை, கருட முத்திரை. இதை நீங்கள் தியானத்தில் பண்ணும்போது நம்ம பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது நீங்கள் நார்மலாக நம்ம இந்த சின் முத்திரையை வைப்போம். சின் முத்திரையை வச்சுட்டு நம்ம தியானம் பண்ணுவோம். இப்போ அதுக்கு பதில் நீங்கள் இந்த கருட முத்திரையுமே நீங்கள் வச்சுட்டு பண்ணலாம். இது கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஓம் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த ஓமை நீங்கள் நான் அப்படியே சாண்ட் பண்ணிகிட்டே வரலாம். அப்படியே சொல்லிகிட்டே வரலாம். ஒன்று மனசுக்குள்ளே சொல்லிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வாய் விட்டு நல்லா நீங்கள் உறக்கவோ அப்படி நல்லா சொல்லிக்கலாம். அந்த ஓம் எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 3ஆக அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஆம், ஆம், ஆ, உ, இம், அந்த 3ஐயும் சேர்ந்து தான் ஓம்னு சொல்லுவோம். அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஓமுன்னு சொல்லலாம். எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். இதை மன ரீதியாகவும் சொல்லலாம், வாய் விட்டும் சொல்லலாம். இதில் ஒன்று கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப நீளமாக அப்படியே சொல்லணும். எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா மூச்சை இழுத்துக்கிட்டே நல்லா ஓன்னு சொல்லிட்டு, மூச்சு விடும் போதே வயிற்று நல்லா உள்ளே போயிருக்கும் போது இம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரணும். அதாவது நீங்கள் மூச்சு இழுக்கிறத விட மூச்சு விடுறது நல்லா பெருசாக ரொம்ப லென்த்தியாக விடணும். அந்த மாதிரி விட தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா, உள்ளே இருக்க நம்ம தேவையில்லாத அழுக்குக்கெல்லாம் மொத்தமாக கொண்டு அது வெளியில் தள்ளிடும். நம்ம உடலில் உள்ள உறுப்புகள் எல்லாமே நம்ம சுத்தமாக வச்சுக்கோம். இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒன்று நான் இந்த மாதிரி கருட முத்திரை வச்சுட்டு நம்ம வாய் விட்டு சொல்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதை இன்னும் மனசளவுலையும் சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ அதே மாதிரி உட்காந்துக்க போகிறோம். இந்த மாதிரி மெடிடேஷனுக்கு நம்ம இந்த மாதிரி ஏதாவது பத்மாசனாவில் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதில் நம்ம நிறைய பலன்கள் இருக்குது. இப்போது அதே மாதிரி கைகள் வலது கையை கொண்டு இடது கைக்கு மேலே பக்கமாக அப்படி வச்சுட்டு இந்த 2 கட்ட விரலையும் இப்படி மடக்கிக்கிறோம். எப்பயுமே நம்ம பண்ணாலும் அதே மாதிரி தான் 4 விரல்களையும் விரிச்சிட்டு நம்ம மார்பு பகுதியில் இப்படி வச்சுக்கலாம். கண்களை மூடிக்கலாம். நேராக நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. இப்போ நம்ம ஓம் சொல்ல போகிறோம். அது எப்படின்னா, மூச்சை இழுத்துட்டு ஓ மறுபடியும் சொல்லலாம். ஓ இன்னும் ஒரு முறை. ஓ சில வினாடிகள் இதில் இருக்கலாம்.
தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தியானம் செய்யும்போதே வந்து இந்த முத்திரைகள வச்சுக்கிட்டே நம்ம ஓம் சாண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அதோட வைப்ரேஷன் நல்லா தனியா இருக்கும். நீங்க நம்ம செய்ய நம்ம சொல்றத விட நீங்க செஞ்சு பார்த்தாலே வந்து அதனால தெரிஞ்சிரும். இதனால என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட மைண்ட வந்து நல்லா வந்து காமா வச்சுக்கும். நம்மளோட பாசிட்டிவிட்டி அதாவது வந்து நல்லா எதிர்மறை இல்லாம நேர்மறையா இருக்கிற தாட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே வரும். உங்களோட மனத வந்து ரொம்பவே வந்து சாந்தப்படுத்தும். உங்களுக்கு நல்ல எனர்ஜி குடுக்கும். உங்க உடல்ல வந்து நல்லாவே சுத்தரிக்கும். உங்களோட வந்து உடல் உறுப்புகள் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட பிளட் சர்க்குலேஷன் வந்து எல்லாமே நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து மொத்தமா சேர்த்து வந்து இந்த மாதிரி நிறைய பலன்கள் வந்து இருக்கு. ஸோ இந்த கருட முத்திரையை வந்து முயற்சி பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.